அடுத்து வளர்தமிழ். இந்த பாடத்தில் மூத்த தமிழ் மொழி அப்படின்னா ரொம்ப பழமையான மொழின்னு அர்த்தம். ஆனால் அது இன்னும் இளமையாக இருக்குது, எளிமையாக இருக்குது, இனிமையாகவும் இருக்குது, வழமையாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தை பற்றி பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற மொழிகள் 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அந்த நான் முக்கியமான பாயிண்ட்ஸாக மட்டும் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இந்த 6000 மொழிகள்லையும் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ரெண்டுத்தோடு இருக்கிற மொழிகள் ரொம்ப கம்மியான மொழிகள் தான் இருக்குது. அதுலேயும் இலக்கண வடிவம், இலக்கிய வளத்தோடு இருக்கிற மொழிகளும் ரொம்ப கம்மி தான். அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய மொழிகளை தான் நம்ம செம்மொழின்னு சொல்கிறோம். செம்மொழியாக நமக்கு இருக்கக்கூடிய மொழிகள் மொத்தம் 11 மொழிகள் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அங்கீகரித்த மொழி தமிழ் தான் 2004 அங்கீகரித்தாங்க. அப்புறம் லேட்டஸ்ட்டாக 2024 என்னெல்லாம் அங்கீகரிச்சாங்கங்கிறத கேட்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. என்னெல்லாம் பண்ணாங்கன்னா மராத்தி, பாலி, பிராகிருத், அசாமி, பெங்காலி இதெல்லாம் 2024 5 மொழி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மொழி என்னதுன்னா தமிழ் 2004. அடுத்த சான்ஸ்கிரித் 2005 வந்திருக்கும். தெலுங்கு, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. ஸோ 2024 கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதில் 5 மொழி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பேச்சு வடிவம், எழுத்து வடிவம், இலக்கணம், இலக்கிய வளம் இருக்கக்கூடிய மொழிகளை நம்ம செம்மொழி, செம்மையான மொழி அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கியம் யாமறிகின்ற மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற இந்த பாயிண்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதியார். இந்த கோட் கொடுத்து இது யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னா தமிழோட மூத்த தன்மையை பற்றி சொல்கிறாங்க. எவ்வளோ பழமையான மொழி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுனால இந்த பாயிண்ட்டை சொன்னதும் பாரதியார் தான். ஸோ யாமறிந்த மொழிகளிலேயும் என்று பிறந்தவள்னே தெரியாது அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் சொன்னவர் பாரதியார். அதே மாதிரி இலக்கியம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் இலக்கணம் தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இலக்கியம் தான் தோன்றியிருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிருப்போம், அப்புறம் தான் எழுத வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இலக்கியத்துக்கு அப்புறம் தான் இலக்கணம் தோன்றியிருக்கும். இந்த பாயிண்ட் எங்கே சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியம் சொல்கிறாங்க. தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழில் கிடைச்ச முதல் இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பிய மொழி. தொல்காப்பியத்தை எழுதினவர் தொல்காப்பியர். அதே மாதிரி இது ரொம்ப எளிய மொழின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஈஸியாக எல்லாராலையும் படிச்சிட முடியும் எழுத்து கூட்டி. அதே மாதிரி இதில் பெரும்பான்மையான எழுத்துக்கள் வளஞ்சொலி கொண்டதாக தான் இருக்குது தமிழில். ஸோ வளஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சொலி எழுத்துக்கள் ரொம்ப கம்மி தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டா, யா, ழா இந்த 3 எழுத்து தவிர மீதி எல்லாமே பழஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ இடஞ்சொலியில் என்னென்னா இடஞ்சொலியில் இந்த இடல வரக்கூடிய டாவே ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த லாவும் இந்த 2 வந்துடும். அப்போ இன்னொன்று யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட, ய, ல இந்த 3 இடஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ இதில் இந்த தமிழுங்கிற வார்த்தை முதல்ல நமக்கு எதில் வந்திருக்குன்னா தொல்காப்பியம் தான் பழமையான இலக்கண நூல் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதில் தான் தமிழ்னு வந்திருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தமிழின் கிழவியும் அதனோர் அற்றே. கிழவினா சொல். ஸோ தமிழுங்கிற சொல் எங்கே வந்திருக்குன்னா தோல்பை காலத்திலே வந்துருச்சுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா தொல்காப்பியம். தமிழ்நாடு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க, அந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும் அப்படிங்கிறது, கண்ணகியோட இதெல்லாம் வரும்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போய் மதுரைக்கு அதுவும் அங்கே நிரூபிக்கிற மாதிரி வரும் இல்லையா. அதனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயின்னு அப்போ அந்த இடத்துல தான் நாடு பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் தமிழ்நாடு அப்படின்னா இப்போ இது ஏன் நாடு ஓ நாடுன்னு வேலி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீர் கருதினே ஆயின் அப்படின்னு வஞ்சிக்காண்டத்தில் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழன் அப்படிங்கிறது தமிழன் கண்டாய் அப்படின்னு அப்பர் சொல்லியிருக்காரு. இப்போ அப்பர் அவங்களெல்லாம் நம்ம தமிழன்காரங்க அப்படின்னு நம்ம கொண்டாடலாம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால அப்பர் தேவாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்படின்னு தமிழன்னு சொல்லியிருக்காரு. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல்லு, அதுதான் சீர்மைங்கிறது. இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா உயர்திணை அக்ரிணையை நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். அதில் அக்ரிணையை தாழ்த்திணை, இப்போ உயருக்கு ஆப்போசிட்னா அதை தாழ்த்திணைன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் தமிழ் அப்படி சொல்லாமல் அதை அக்ரிணைன்னு சொல்கிறாங்க. அக்ரிணையை எப்படி பிரிக்கிறாங்கன்னா அல் ப்ளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு. அப்போ எதையும் கூட இந்த மாதிரி டைரெக்டாக தாழ்த்திணை அந்த மாதிரி சொல்லாமல் அதை ஒரு ஒழுங்குமுறை வச்சு
கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ பாகற்காய்ங்கிறது கசப்பு சுவை உடையது. இதோட மீனிங் என்னன்னா பாகு அல்லாத காய்ன்னு சொல்கிறாங்க. பாகு அல் ப்ளஸ் காய். பாகுனா ஸ்வீட்டு, நமக்கே நல்லா தெரியும், இனிப்பு. அப்போ இனிப்பு அல்லாத காய் தான் பாகற்காய், கசப்பு சுவை உடையது அப்படின்னு இப்படி எல்லாத்துக்கும் தமிழில் ஒவ்வொரு இதுக்கானதும் ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. இப்போ நாற்காலினா 4 கால்களை கொண்டது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்குமுறை இருக்கு அப்படின்னு சீர்மை மொழின்னு சொல்றாங்க. எளிய மொழின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இடஞ்சுழி வலஞ்சுழி எழுதுறது அந்த மாதிரி படிக்கிறது ஈஸியா இருக்கு. தொன்மையான மொழின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் எப்போ தோன்றியிருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதை வச்சு அது மூத்த மொழின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எளிய மொழிங்கிறது இடஞ்சுழி வலஞ்சுழி பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறத வச்சு சொல்றாங்க. சீர்மை மொழிங்கிறது அது எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அதை வச்சு இது சீர்மை மொழின்னு சொல்றாங்க. அடுத்த வழமை மொழி. வழமை மொழிங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களுக்கு கூட தமிழ் மொழியில பேர் இருக்கு அப்படின்னு மீன் பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, 8 தொகை, 10 பாட்டு அந்த மாதிரி நமக்கு நிறைய இலக்கியங்கள் இருக்கு. திருக்குறள், நாலடியாருங்கிற அறநூல்கள் கூட இருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை அந்த மாதிரி 5 பெரும் காப்பியங்கள் இருக்கு. சிறுகாப்பியங்கள் இருக்கு. இந்த மாதிரி இதுல நிறைய இலக்கண இலக்கிய நூல்கள் இருக்கு. அதனால இது நிறைய வளம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சொல் வளத்துக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்னா, இப்போ ஒரு குட்டி பூ அப்பதான் அரும்பு விட்டுருக்குன்னா அதை அரும்புன்னு சொல்லுவாங்க. அரும்புக்கு அடுத்த நிலைய மொட்டுன்னு சொல்றாங்க. மொட்டுக்கு அடுத்த நிலை முகைன்னு சொல்றாங்க. முகைக்கு அடுத்த நிலைய மலர். மலருக்கு அடுத்த நிலை அலர். அதுக்கும் அடுத்த நிலை வி. அதுக்கும் அடுத்த நிலை செம்மல். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுக்கு கூட பூ மலர்ந்து திருப்பியும் சுருங்கி போற வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு கூட தமிழ்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அரும்பு மொட்டுன்னு நமக்கே நல்லா தெரியும். அது நம்ம சொல்லிடுவோம். அரும்புக்கு அடுத்த ஸ்டேஜ் மொட்டுன்னு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஃபர்ஸ்ட் மலர். மலருக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ முல்லையெல்லாம் எடுத்துக்கிறோம்னா, முல்லை மலர் வந்து அலர்ந்து போச்சு, அது வீணாகி செம்மண்ல விழுகிறதுக்கு முன்னாடி கட்டிடு அப்படின்னு அப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அதனால அரும்பு மொட்டு நமக்கு தெரியும். மலரோட அடுத்த ஸ்டேஜ் வந்து அலர்ந்து போயிடுறது அலர். அது வீணாகி செம்மண்ல விழுந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா வி செம்மல். நம்ம ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருப்போம், வீணா மலர்னு ஒரு மீனிங் இருக்குன்னு. ஒரு பொருள் ஒரு மொழியில, ஒரு சொல் ஒரு மொழியில. அதனால வி செம்மல். இதுல நமக்கு தெரியாதது முகை மட்டும்தான். ஸோ அரும்பு மொட்டுக்கு அப்புறம் முகைன்னு ஒன்று வரும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூவினுடைய இந்த ஸ்டேஜுக்கு பேர் 7 நிலைகள். தோன்றதுல இருந்து உதிர்றது வரைக்கும் அவங்க தனித்தனி பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு பொருள் ஒரு சொல் ஒரு பொருளும் தரும், ஒரு சொல் பல பொருளும் தரும். இப்போ மானி எடுத்துக்கிட்டா அதுக்கு நம்ம மாமரம்னு ஒரு மீனிங் பார்த்துருக்கோம், பெரியன்னு ஒரு மீனிங் பார்த்துருக்கோம், அளவு சொல்றது அப்படிங்கிறது ஒரு மீனிங் பார்த்துருக்கோம். அது போக விலங்குன்னு ஒரு மீனிங்கும் பார்த்துருக்கோம். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு இப்போ ஒரு எழுத்துக்கு ஒரு சொல்லுக்கு நிறைய பொருளும் இருக்கு. ஒரு சொல்லுக்கு ஒரு பொருளும் இருக்கு, ஒரு சொல்லுக்கு பல பொருளும் இருக்கு. இந்த மாதிரி மேன்மை நிறைஞ்சதுதான் நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வளர் மொழிங்கிறேன். ஏன்னா இது காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறிட்டே இருக்கு. இப்போ இயல் தமிழ் வந்து நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்துங்கிறாங்க. இசை வந்து நம்மளை மகிழ்விக்கும். நாடகம் வந்து நம்மளோட உணர்வுகள்ல நிறைஞ்சதாகவும் உணர்வுகளை நிறைக்குறைகளை சொல்றதாகவும் இருக்கக்கூடியதான் நாடகத்தமிழ். அடுத்தது இப்போ இங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா அப்படின்னு காலத்துக்கு ஏற்ற மாதிரி கவிதையோட வடிவங்களும் மாறுது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி உரைநடையோட வடிவங்களும் மாறுது. கட்டுரை, புதினம், சிறுகதை அப்படின்னு. இப்போ இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவியல்ல பயன்படுத்துறதுக்கும் கணினியில பயன்படுத்துறதுக்கான வார்த்தைகளும் இதுக்குள்ள வச்சுட்டு இருக்கு தமிழ். அதான் அவங்க சொல்றாங்க. அடுத்து இங்க புதுமை மொழின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த தாவர இலைகளோட பெயர்கள் பார்த்துடலாம். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சது மல்லி தலை, அது நமக்கு நல்லா தெரியும். தென்னை ஓலை, பனை ஓலை சொல்லுவோம், அதுவும் தெரியும். கரும்பு தோகை, நாணலையும் தோகைன்னு தான் சொல்லுவோம். தாளை மடல் தெரியும். இதுல சப்பாத்தி களி சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி களியையும் மடல்னு தான் சொல்றாங்க. தாளை, சப்பாத்தி களி, மடல். அருகம்புல், கோரப்புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா அருகு, கோரை, புல்லுன்னு தெரிஞ்சிடும். நெல் தாள், வரகு தாள், அதுவும் நெல், வரகு, தாள்னு சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை வகையை சேர்ந்தது, கீரை தெரியும். அதே மாதிரி ஆலமர இலை, அரச மர இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. அதனால ஆளரசு, மா, பலா, வாழை இலைன்னு தெரிஞ்சிடும். அருகு, கோர, புல் வகை இலை.
மல்லி தழை நல்லா தெரியும். அகத்தி, பசலை, முருங்கை, கீரை தெரியும். கரும்பு, தோகை தெரியும். பனை, தென்னை, ஓலை தெரியும். இதில் நாணலுக்கும் தோகைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சப்பாத்தி கள்ளிக்கும் மடல்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கமுகு, பாக்குங்கிறத வந்து கமுகு செடியை அதோட இலைகளை கூந்தல்னு சொல்லுவாங்க. இப்போ கணினிக்கு தமிழை பயன்படுத்தணும்னா தமிழ்ல நம்பர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கணினிக்கு நம்மளால பயன்படுத்த முடியும். அறிவியலுக்குன்னு எடுத்துக்கிட்டா இப்ப இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை அந்த மாதிரி இங்கிலீஷ்க்கான வேர்ட்ஸ் கூட அவங்க தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. இப்போ தொடுதிரைனா டச் ஸ்கிரீன், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், செயலினா ஆப். அது மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் தமிழ்லையும் இருக்கு. அதே மாதிரிதான் ஊடகங்களுக்கும் செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்குமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த அறிவியல் தொழில்நுட்பம் மொழியை கணினிக்கு பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். நம்பர்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் மொழியை கணினிக்கு பயன்படுத்த முடியும். அந்த நம்பர்ஸோட ஷார்ட்கட் பார்க்கலாமா? இப்போ க, உ, ங, ச, ரு, ச, ஏ, ஆ, கு, க போட்டு ஜீரோங்கிறனால பக்கத்தில் ஜீரோ. கனா ஒன்னுக்கு க போட்டுட்டு ஜீரோ பக்கத்தில் போடணும். இப்போ இதுக்கு ஷார்ட்கட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட்டு தான் அது. அது என்னன்னா கடலை உருண்டைய நசுக்கி சாப்பிட்டு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்ட எங்க அம்மா கூப்பிட்டாங்க. இன்னொரு தடவை சொல்றேன். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டா இந்த 1 2 3 நம்பர்ஸுக்கான ஷார்ட்கட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கணினியில் பயன்படுத்தணும்னா அதுக்கு நம்பர்ஸு ரொம்ப அவசியம். அந்த நம்பர்ஸுக்கான தமிழ் லெட்டர்ஸும் நம்மக்கிட்ட இருக்கு, தமிழ் மொழியில் இருக்கு. இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் ஷார்ட்கட்ஸோட பார்க்கலாம். வேளாண்மை அப்படின்னா இந்த கலிகாலத்திலையும் வேளாண்மை செய்கிறாங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு கலித்தொகை வேளாண்மை ஞாபகம் வரும். திருக்குறளில் இப்படி ஒரு அதிகாரம் இருக்குங்கிறது நமக்கே தெரியும். அதே மாதிரி உழவர்னா நல்ல உழவர் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட நற்றிணைக்கு உழவருங்கிறது எழுதிடலாம். பாம்பு, முதலை, மீன், செய் இது எல்லாத்துக்கும் குறுந்தொகை வரும். இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் குறுகிய வேலை தான் செய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம குறுந்தொகை எழுதிடலாம். அடுத்தது வெள்ளம். வெள்ளம்னு பார்த்தா வெள்ள காலகட்டத்தில் நம்ம பதிச்சு நடந்தாதான் 10 அடியே நடக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா வெள்ளத்துக்கு 10 எழுதிடலாம். அப்புறம் முதலைக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்த கோடைன்னு எடுத்துக்கிட்டா கோடைக்கு வந்து அகநானூறு. அகம்க்கு 2 மீனிங் இருக்கு. ஒன்று உள்ளம், இன்னொன்று வீடுன்னு. ஸோ கோடைக்கால ஆஃபர்லாம் எப்போ போடுவாங்க? அகத்துக்கு தான். எதுக்கு போடுவாங்க? அகத்துக்கு தான் போடுவாங்க, வீட்டுக்கு போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கோடை அகநானூறு எழுதிடலாம். அடுத்தது உலகம். உலகம்க்கு கிளவியாக்கம், தொல்காப்பியம் மற்றும் திருமுருகாற்றுப்படை. இதோட ஷார்ட்கட் என்னன்னா இந்த கிளவிக்கு உலகம்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, தோல் பை, முருகன் இதை விட்டால் இந்த கிளவிக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம கிளவியாக்கம் தொல்காப்பியத்தில் வரதுங்கிறதும் வச்சுக்கலாம், திருமுருகாற்றுப்படைன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மருந்து நமக்கு நல்லா தெரியும், திருக்குறளில் இருக்குது அப்படிங்கிறது. அது போக அகம், இந்த அகம் வந்து நம்மளோட உள்ளத்துக்கும் மருந்து சமயத்தில் தேவைப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா அகநானூறு மருந்து ப்ளஸ் திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஊர் அப்படின்னா இதில் இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா அகநானூறுக்கும் அகத்திணைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால இந்த இடத்துல ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேற ஊர்க்காரங்க வந்தாங்கன்னா, தோல் பை மாட்டிட்டு வந்தாங்கன்னா நம்மளோட வீட்டு திண்ணையில் அவங்கள உட்கார வைப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா அகத்திணை ஞாபகம் வந்துடும். அன்பு நல்லா தெரியும் திருக்குறள்னு. அதே மாதிரி தொல்காப்பியம்ல களவியல் அதிகாரம். இதே உயிர்னா கிளவியோட உயிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது ப்ளஸ் திருக்குறள். திருக்குறளும் நமக்கு தெரியும். மகிழ்ச்சி அதே மாதிரி கற்பியல், அதுவும் திருக்குறள் தெரியும். மீன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன். இதே புகழ் அதே மாதிரி வேற்றுமையியல் வரங்கிறனால வேறு ஊர்க்காரவங்க தோல்பை மாட்டிட்டு வந்தால் கூட நம்ம அவங்கள புகழ்வோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா வேற்றுமையியல் தொல்காப்பியத்தில் புகழ் வரும். தொல்காப்பியத்துக்கு நம்ம தோல் பை அந்த மாதிரி தோல் சம்மந்தமாக ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அரசு நல்லா தெரியும் திருக்குறளில் இருக்கக்கூடியதுன்னு. அதே மாதிரி இங்கே புறத்திணைக்கு செல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி, வெளியில் இருக்கிற திண்ணைக்கு போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வெளியில் இருக்க திணைக்கு செல் அப்படின்னு. பெரும் படை இருக்கு பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா பெரும்பா நாட்டு படை.
அப்புறம் அந்த கிளவிய ஒழிச்சிருங்க அப்படின்னு சொன்னா, இல்ல கிளவியோட தோல் பை ஒழிச்சிருங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, கிளவியாக்கம், தொல்காப்பியம், ஒழி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வினைய சொன்னபடி முடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா, சொல் தொல் ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். வினைய சொன்னபடி முடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா, தொல்காப்பியம், வினையியல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது மாரி இப்ப இந்த பாட்டு, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். இந்த பாட்ட பாடினது அறிவுமதி. எப்படி சொல்றாங்க, நம்ம ரொம்ப அறிவா, மதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த பாடல். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறோம், அறிவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வாழ்த்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா, அறிவுமதி இந்த பாட்டு எழுதியிருக்காங்க, பிறந்தநாள் வாழ்த்து பாடல் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வந்துரும். அடுத்த இந்த பாடத்தோட புக் பேங்க் பார்த்தா, தொன்மை, பழமை, இடப்புறம முன்னாடியெல்லாம் இடது ப்ளஸ் புறம்னு இருந்தது பழைய புக்லலாம். இப்போ கரெக்டாக மாற்றிட்டாங்க, இடம் ப்ளஸ் புறம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சீரிழமைங்கிறது இதில் சீர்மை மொழி, சீர்மைங்கிறது கூட பண்பு தொகை. அதுவும் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சீர் ப்ளஸ் இளமைன்னு இருந்தது. அதையும் இப்போ மாற்றிட்டு கரெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ஷனே இல்லை இப்போ. சீர்மை ப்ளஸ் இளமை அப்படின்னு மை விகுதி சேர்த்து இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரத்தை எப்படி சேர்த்து எழுதுறோம்னா சிலப்பதிகாரம். கணினி தமிழ் இத்து வரும் நடுவில். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். மாக்கு நிறைய பொருள் பார்த்தோம்ல, அதில் பெரிய, திருமகள் அப்படின்னு நிறையா பார்த்தோம். அதில் அது ஒரு மீனிங் விலங்கு, அளவு, மேன்மை அப்படின்னு. நான் சிந்திக்கவும் சிந்திச்சதை வெளிப்படுத்தவும் உதவக்கூடியது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் நம்ம பார்த்தோம், தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேணும்னா அது எது சம்பந்தப்பட்டதா அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்னா எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்.